இந்திய டாப் ஆர்டர்களின் மெத்தன போக்கால் இந்திய அணி போராடி படுதோல்வி. பல சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த இந்தியா இங்கிலாந்து மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 4வது நாளில் இந்திய பந்துவீச்சாளர்களின் ஆக்ரோஷமான பந்து வீச்சு என்று நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது இங்கிலாந்து மைதானம் என்பதை மறந்து பலரும் இந்திய அணியை கொண்டாடி வந்தனர். என்னை பொறுத்தவரை இந்திய பந்துவீச்சாளர்களின் பந்து இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்றால் இங்கிலாந்தின் பந்து வீச்சு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தான் எனக்கு தோன்றியது. அதுதான் நடந்தும் இருக்கிறது. 4வது நாள் இறுதியில் இந்திய அணி பேட்டிங் செய்ய வந்த போது வந்த அனைத்து பேட்ஸ்மேன்களும் இது ஒரு சாதாரண இலக்கு, இதை நாங்கள் சாதாரணமாக எட்டி விடுவோம் என்பது போல பேட்டிங் விளையாடியது போல தான் இருந்தது. அசால்ட்டாக பேட்டை விட்டு விக்கெட் ஆகி வெளியேறிய ஜெஸ்வால். பொறுப்பாக விளையாடுகிறேன் என்று LBW முறையில் விக்கெட்டை பறி கொடுத்த கருண் நாயர். வந்தவுடனேயே பேட்டை சுழற்றி LBW ஆன அணியின் தலைவர் கில். நைட் வாட்ச்மேன் ஆகா வந்து சீன் போட்டு அவுட் ஆகிய ஆகாஷ் தீப். போராடி முடியாமல் விக்கெட் ஆகி வெளியேறிய KL ராகுல். ரிஷப் பண்ட் வித்தியாசமான பேட்டிங் ஆடக்கூடியவர் வித்தியாசமாக அவுட் ஆகி வெளியே சென்றார். நிதிஷ் குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் என யாராலும் இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ளவே முடியவில்லை. இப்படி அனைவரும் வெளியேறியே இருக்கிறார்கள். தனியாக போராடிய ரவீந்திர ஜடேஜா அவருக்கு யாராவது ஒருவர் துணையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைத்திருக்கும். பும்ரா மற்றும் சிராஜ் வெறிகொண்டு பந்து வீசினார்கள். பேட்டிங் ஆடவும் அவர்கள் தான் வரவேண்டும் என்றால் எப்படி அவர்களால் முடியும்? அவர்கள் எதிர்கொண்ட பந்துகளை கூட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிலர் எதிர்கொள்ளவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். என்ன இளம் அணி என்று நாம் கடந்து விட முடியாது. என்னதான் போராடி தோல்வி அடைந்து இருந்தாலும் அதற்கு 1000 முட்டுகள் கொடுத்தாலும் இது தோல்விதான். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.